ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்து இஃப்தார் பஃபேக்கு எங்கே போகிறோன்னா, அல்பர்ஷாவில் இருக்க ஜோர்தார் ரெஸ்டாரண்ட் தான் வந்து போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுறது. நான் யூடியூப்பில் 2-3 இது சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்லாயிருக்கு, 75 டிஷ்ஷஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்து போல்டு இண்டியன் ஃப்ளேவர்ஸு அப்படின்னு சொல்லி டைட்டில்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நானும் வீடியோ பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்பி அல்பர்ஷா போயிட்டுருக்கோம். நாங்கள் ஈவினிங் ஒரு 6:30க்கு தான் வீட்டில் இருந்தே கிளம்புனோம். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். நாங்கள் போகிற டைம்லாம் வந்து சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் அந்த பிரிட்ஜ் மேலெலாம் போகும்போது சன்செட் பார்க்குறதுக்கு. நாங்கள் ஆஃப்டர்நூனே வந்து கால் பண்ணி கேட்டோம் டேபிள் புக் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அவங்க வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, நாங்கள் இன்னும் 2-3 ரெஸ்டாரண்ட் வந்து கால் பண்ணி நான் கேட்டேன். சரி, இது ஃபுல்லாகிடுச்சு அப்படி சொன்னதுனால சரி நம்ம வேறு ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணால் எங்கே ஃபோன் பண்ணாலும் எல்லாருமே வந்து புக்குடுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இங்கே தான் வந்து இன்றைக்கி தான் புக்குடுன்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் டே வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டாலும் 1 வீக்கு ஃபுல்லாகிடுச்சு, 1 வீக்கு புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் தான் நாங்கள் வந்து சரி, ஓகே, நம்ம டைரெக்டாக போய் பார்ப்போம். சம்டைம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் பார்த்துக்கலாம், இல்லைனா வேறு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். பட் ஈவினிங் டைமுன்றதுனால கொஞ்சம் அந்த சைடு வந்து அல்பர்ஷா சைடு கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. ஆனால் ஒரு 5 or 10 மினிட்ஸில் வந்து கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். நாங்கள் ரெஸ்டாரண்ட் ரீச் ஆகிட்டு நான் கேட்டேன், அங்கே ரிசப்ஷனில் டேபிள் ஏதாவது அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு அப்புறம் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு அவங்களே வந்து இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து அவங்க ஒரு டேபிள் அலாட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமேட்டா தான் நாங்கள் வந்து உள்ளே போனோம். நான் வந்து ரிசப்ஷன்லேயே வந்து பார்க்கிங் அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து ஃப்ரீ பார்க்கிங் தான் கீழே அவைலபிள் இருக்குது பேஸ்மெண்ட்டில் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டா ஹஸ்பண்ட் போய் கீழே பார்க் பண்ணிவிட்டு வந்தாங்க. ஏன்னா ரமதான் டைம் வந்து 6 to 8 PM வந்து நமக்கு ஃப்ரீ பார்க்கிங்ன்றதுனால பார்க்கிங்கே கிடைக்கல. நாங்களும் வந்து ஒரு 2 ரவுண்டு சுற்றிட்டே இருந்தோம். பார்க்கிங்கே வந்து எங்கேயுமே அவைலபிள் இல்லை, எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அது ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானுமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு போயிருந்தேன். 75 டிஷ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரிவ்யூலாம் பார்த்ததுனால சரி, ஓகே, நம்ம வந்து 75 டிஷ்ஷில் ஒரு பாதியாவது வந்து வெஜிடேரியன் டிஷ் இருக்கும். சரி, இன்றைக்கி நிறையா வந்து டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அப்படியே வந்து ஒன்று ஒன்றா ஒரு டிஷ்ஷாக அப்படியே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெனுவை பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறமேட்டா நமக்கு என்ன வேணுமோ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேபிளில் வந்து வாட்டர்மெலன் வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா நான் வந்து அந்த மெனுவில் என்னென்னலாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லை ஒரு 5 டிஷ் தான் இருந்துச்சு. எனக்கு அப்போயே வந்து என்னடா இது 75 டிஷ்க்கு மேலே சொல்லியிருந்தாங்க, இங்கே வந்து கம்மியாக இருக்குது. சரி, வேறு இடத்துல அந்த சைடு வந்து கொஞ்சம் 2 இதாக பிரிச்சுருந்தாங்க. அந்த சைடு கொஞ்சம் டேபிள்லாம் இருந்தது. நான் ஒருவேளை அந்த சைடு ஏதாவது டிஷ் வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்புறமேட்டா நான் வந்து அங்கே இருந்தவங்கள கூப்பிட்டு கேட்டேன், இவ்வளோ தானா டிஷ்ஷு, இல்லை வேறு ஏதாவது அந்த சைடு டிஷ்ஷு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மற்ற ரெஸ்டாரண்ட்லாம் வந்து லைவ் கிச்சன்லாம் இருக்கும்ல, பார்பிக்யூ நேஷன்லாம் லைவ் கிச்சன் இருக்கும், அந்த சைடு இருக்கும், 2-3 சைடு அவங்க பிரித்து வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க வந்து இல்லை, இங்கே இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போயே வந்து என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அப்புறமேட்டா திருப்பி செகண்ட் ரவுண்டு வந்துட்டு நான் வெஜ்ஜெலாம் மட்டும் என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோலு, அதுக்கப்புறம் சமோசா, அதுக்கப்புறம் பக்கோடா, பன்னீர் டிக்கா, அதுக்கப்புறம் நானு, ரொட்டி, அப்புறம் கொஞ்சம் இந்த சாலட்ஸு, இந்த மாதிரி இது கொஞ்சம் ஐட்டம் தான் இருந்துச்சு. ஒரு மெயின் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா சாலடை தவிர மற்ற இது பார்த்திங்கன்னா ஒரு 7-8 டிஷ்ஷு தான் இருந்திருக்குமே. என்னடா இது வெஜ்ஜில் இவ்வளோண்டு தான் இருக்கா அப்படி. அதில் ஆக்சுவலாக வந்து வெஜ் பிரியாணி கூட இல்லை.
இவ்வளோ தான் இருக்கா? எனக்கு வந்து கொஞ்சமாவது ரைஸ் வந்து கண்டிப்பா சாப்பிட்டா கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்க மாரி நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். என்னடா இது வெஜ் பிரியாணி கூட இல்ல அப்டி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அப்ப நான் அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், "என்னங்க வெஜ் பிரியாணி கூட இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க வந்து, "இல்ல உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க. நாங்க வந்து எடுத்துட்டு வரோம்." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. "ஓ! அப்படியா? கேட்டா தான் நீங்க எடுத்துட்டு வருவீங்களா?" அப்படின்னா, "ஆமா. வெஜ் பிரியாணி வேணும்னா நாங்க வந்து உங்க டேபிளுக்கே எடுத்துட்டு வந்து குடுக்குறோம்." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே. கொஞ்சம் வெஜ் பிரியாணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். பட் லைவ் கிச்சன்லாம் கிடையாது. ஆனா நம்ம கேட்டோம்னா, அவங்க போய் ப்ரிப்பேர் பண்ணி கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க போல. அப்புறம் நான் வந்து ஸ்ப்ரிங் ரோலும், சமோசா இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அதுக்கப்புறம் ரைஸ் கீர் கொஞ்சம் அங்கே இருந்துச்சு. அதுவும் குலோப் ஜாமுன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். குலோப் ஜாம் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. பயங்கர ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. குலோப் ஜாம் வந்து நல்ல டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்வீட் ஜாஸ்தி இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த ரைஸ் கீர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மீடியம் ஸ்வீட் இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா தான் சாப்பிடுவேன். ஸோ அது வந்து கொஞ்சம் மீடியமா இருந்துச்சு. அதனால் அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ரைஸ் கீர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டெசர்ட்டில். அதுக்கப்புறம் கேரட் அல்வாவும் நான் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்ல. கேரட் அல்வா வந்து அது ஒரு மாரி டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கல. நல்லா இல்ல. ஸோ நான் அது வந்து சும்மா கொஞ்சம் தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமேட்டா நான் வந்து அது சாப்பிடல. அதுக்கப்புறம் நான் ரிப்பீட்டாக சாப்பிட்டது வந்து ரைஸ் கீரும் 2, 3 டைம் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஏன்னா வெஜ் டிஷ் கம்மியா இருந்ததுனால வேறு எதுவும் பெருசா ட்ரை பண்ணுறதுக்கு இல்லாததுனால, கொஞ்சம் ஸ்வீட்டும் நல்லா சாப்பிடுவேன்றதுனால அந்த ரைஸ் கீர் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் வந்து அந்த வெஜ் ஸ்ப்ரிங் ரோலும் ட்ரை பண்ணேன். சமோசாவும் ட்ரை பண்ணேன். சமோசாவும் நல்லா இருந்துச்சு. பட் வெஜ் ஸ்ப்ரிங் ரோலில் வந்து கொஞ்சம் ஸ்டஃப் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து அந்த கேபேஜ் எல்லாமே வந்து கொஞ்சம் உள்ளே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த கிறிஸ்பி பார்ட்டு தான் வந்து ஜாஸ்தி இருந்த மாரி நான் ஃபீல் பண்ணேன். எப்பவுமே ஸ்டஃபிங்ஸ் நிறையா இருந்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அதுதான் மெயின். ஏன்னா வெறும் அது அந்த மைதா மாவு மாரி இருக்கும்ல. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டஃபிங் கூட இருந்திருந்தா அந்த வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் வந்து இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அதுவும் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருந்தேன்னா, சரி 75 டிஷ்ஷஸ் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து யூடியூப்பில் ரிவ்யூ பார்க்கும்போது அட்லீஸ்ட் அதில் ஒரு பாதி ஒரு 30ல் 20 ஆர் 30யாவது ஒரு வெஜ் டிஷ் இருக்கும் அப்படின்ட்டு நான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருந்தேன். பட் அது வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. நான் கூகுள்லேயுமே வந்து செக் பண்ணேன். 75 டிஷ்ஷஸ் இருக்கா? என்னென்ன டிஷ் இருக்குது? மெனு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணேன். 75 டிஷ்ஷஸ்ன்னு போட்டிருந்தது. பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, கிளம்புற அவசரத்தில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கல. சரி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். எனக்கு இங்கே ரெஸ்டாரண்ட் வந்து பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. என்னடா இது 75 டிஷ்ஷஸ்லாம் இருக்கவே இருக்காது. இங்கே ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு 30 to 40 டிஷ்ஷு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் யாரை கேட்கறது? என்ன சொல்கிறது? எனக்குமே தெரில. சரி ஓகே. இருக்கிறத நம்ம வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு விட்டுட்டோம். அதுக்குள்ளே வந்து அவங்களே வந்து டேபிளுக்கு வந்து வெஜ் பிரியாணியும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. வெஜ் பிரியாணியும் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து எனக்கு மெயின் இது என்னென்னா, வெஜ் பிரியாணி அந்தளவுக்கு வந்து எனக்கு நிறைய ஹோட்டல்ஸில் வந்து எனக்கு அவ்வளோவா டேஸ்ட்டு பிடிக்காது. பட் இங்கே வந்து நல்லா இருந்துச்சு. வெஜ் பிரியாணி வந்து குறை சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது. ஓகேவா இருந்துச்சு. நான் பசங்கக்கிட்டயுமே வந்து ஒரு 75 டிஷ்ஷஸ்க்கு மேலே இருக்கும் அங்கே. நம்ம நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்ததுனால, அவங்களுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருந்தாங்க. நிறைய டிஷ் இருக்கும், நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க மெயினாக வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா வந்து டெசர்ட்டில் ஐஸ்கிரீமு அந்த மாதிரி இதுதான் அவங்க வந்து குல்ஃபி இந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. பட் நான் இங்கே ஏதாவது இருக்கும் ஐஸ்கிரீமோ இல்லை ஏதாவது குல்ஃபி ஏதாவது வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை ஐஸ்கிரீம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் பசங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது ஐஸ்கிரீமில். ஏன்னா எப்பவுமே வந்து நாங்கள் பார்பிக்யூ நேஷன் போகும்போது அவங்க பசங்க மெயினாக வந்து சாப்பிட்றது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஐஸ்கிரீம் தான் கேட்பாங்க. எப்போ போய் அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே அது இல்லைன்னொடனே அவங்களுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க வந்து நான்வெஜ்ஜில் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருந்ததுனால அவங்க அப்படியே ட்ரை பண்ணிட்டு அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் இதாகிட்டாங்க, கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் பசங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஐஸ்கிரீம் வந்து அங்கே இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து செப்பரேட்டாக பே பண்ணணும். 1 ஸ்கூப் வந்து 15 திரம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து வாங்கலை, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்.
பட் அதுக்கப்புறமேட்டா எனக்கு வந்து டிஷ்ஷு கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்டே கேட்டேன். நான் கிளம்பும்போது நான் கேட்டேன், "இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ டிஷ் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க வந்து 30 to 35 டிஷ் இருக்கு மேம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க என்ன கேட்டாங்க, "ஃபுட்டுலாம் எப்படி இருந்தது மேம்? சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சா? ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "ஃபுட்டுலாம் நல்லா இருந்துச்சு. ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் வரதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நான் பார்த்தேன் ரிவ்யூவில் வந்து 75 டிஷ்ஷஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. கூகுளில் செக் பண்ணும்போது 75ன்னு போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவங்க உடனே சொன்னாங்க, "எங்கள் வெப்சைட்டில் கூகுளில் போட்டிருந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. "இல்லை எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியல. பட் ஆனால் நான் பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அவங்களே வந்து செக் பண்ணிட்டு, "இங்கே பாருங்கள் எங்கள் வெப்சைட்டில் அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே மென்ஷனே பண்ணல." அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சரி ஓகே நான் சரியாக கவனிக்கல போல், வேறு ஏதோ வெப்சைட்டில் பார்த்துருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் அவங்களே வந்து சாரி ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், "பரவாயில்ல ஏன்னா நம்ம மிஸ்டேக் தான், நம்ம வந்து அது கரெக்டாக செக் பண்ணல. அவங்க வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்து அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தா ஓகே. பட் அந்த மாதிரி எனக்கும் வந்து கன்ஃபார்மாக தெரியல. அவங்க காமிக்கும்போது தான் பார்த்தேன். ஓகே அவங்க வெப்சைட்டில் வந்து அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. சரி ஓகேன்ட்டு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தான் நான் செக் பண்ணால் அவங்க வெப்சைட்டில் அது வந்து மென்ஷன் பண்ணல. வேறு ஒரு இதில் நான் வந்து பார்த்தேன் போட்டிருந்தது. அதான் நான் அப்புறம் நினச்சிக்கிட்டேன், நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி ஒருத்தவங்க வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ கிட்டார்லாம் வந்து பாட்டு பாடியிருந்தாங்க. பட் எனக்கு கேக்லாம் தெரியல. ஃப்ரீ கேக் கொடுத்தாங்களா என்னென்னு அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் ஆனால் இது வந்து சொல்லியிருந்தாங்க, ஃப்ரீயாகவே வந்து கிட்டாரில் சாங் வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் அடிக்கடி வந்து பார்பிக்யூ நேஷன் போவோம். ஸோ அங்கே வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் பர்த்டே பர்சனுக்கு வந்து ஃப்ரீ பஃபே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இங்கே வந்து கரெக்டாக தெரியல. நானுமே அது வந்து கேட்டுக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இருந்துச்சு. இந்த சைடு என்ன தான் வச்சுருக்காங்க, அடிக்கடி அங்கே போயிட்டு போயிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் ஜூஸு இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே தான் வந்து கிச்சன் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து தான் நமக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்புறம் திருப்பி வந்து டேபிளுக்கு வந்து உக்காந்துட்டோம். என்னது இது? பர்த்டேவா? அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பன்னீர் டிக்கா ட்ரை பண்ணேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருந்துச்சு. நம்ம மற்ற ஹோட்டல்ஸில் ட்ரை பண்ணுறதோட இது கொஞ்சம் வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பையன் வந்து குலோப் ஜாம் வேணும்னு சொல்லி கேட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அவன் கொஞ்சம் வந்து குலோப் ஜாம் ட்ரை பண்ணால் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் நானுமே வந்து ரொட்டிலாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டியும் டால் மக்கானி இருந்துச்சு. அப்புறம் கடாய் பன்னீர் இருந்தது. அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நானுமே வந்து ஐஸ்கிரீம் இருந்தால் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவோம் மற்ற ஐட்டம்ஸை விட. இங்கே ஐஸ்கிரீம் இல்லாதனால சரி கொஞ்சம் இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டி, டால் மக்கானிலாம் வந்து ட்ரை பண்ணேன். டேஸ்ட் எனக்குமே வந்து பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. ரொட்டியும் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு பஃபேக்கு வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து 79 திரம்ஸ் சொல்லியிருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து 49 திரம்ஸ். பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ரேட் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து இதை விட நிறையா டிஷ்ஷஸ்லாம் இருக்க ரெஸ்டாரண்ட்டே இருக்குது. பட் ஓகே ஒன் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். 79 வந்து அதிகம் தான். இந்த 30 to 35 டிஷ்ஷஸ்க்கு வந்து ஐஸ்கிரீம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் அதிகம்தான் ப்ரைஸ் வந்து. பையன்லாம் வந்து சும்மா ஒரு 4 சிக்கன் பீஸ் தான் சாப்பிட்டான். அவன் எதுவுமே பெருசாக சாப்பிடவே இல்லை. பட் அவனுக்கு வந்து 49ன்றது ஜாஸ்தி தான். ஏன்னா கொஞ்சம் ஐஸ்கிரீம் அது இதுன்னு இருந்திருந்தாவது அவங்க கொஞ்சம் சாப்பிட்ருப்பாங்க. பட் வந்து அவன் அதெல்லாம் எதுவுமே சாப்பிடாததுக்கு 49 அதிகமாக பே பண்ண மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். நான் பார்பிக்யூ நேஷன்லேயே வந்து நான் அவனுக்கு 33 திரம்ஸ் தான் வந்து அவனுக்கு நான் பே பண்ணியிருந்தேன்.
இருந்தேன். பட் அங்கே வந்து இன்னுமே அவன் நிறையா சாப்பிட்டான். டெசர்ட் அது இதுன்னு ஐஸ்கிரீமு அப்புறம் ஜெல்லி என்னென்னமோ பசங்க வந்து கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டே வந்து அங்கே 33 தான் நான் அவனுக்கு வந்து பே பண்ணேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இங்கே வந்து ப்ரைஸ் கூட இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் வந்து என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் யாராவது துபாயில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.